இந்த கதையை பார்க்கவே மிக பயங்கரமாக இருக்கும். யாரும் தனியாக இந்த வீடியோ பார்க்காதீங்க தயவுசெய்து. கோவில்பட்டியில் மர்மமான கிளவியும் அந்த குழந்தைய பற்றி தான் பேச போகிறோம். இது வெறும் கதை இல்லை, கோவில்பட்டியில் இன்றைக்கி பேசுகிற ஒரு சம்பவம் தான் இது. கோவில்பட்டியில் எப்பயுமே அந்த ஊர் காற்று மண் வாசனையும் கலந்துருக்கும். எப்பயுமே கலந்துருக்க ஊர் தான் கோவில்பட்டி. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் பக்கம் யாருமே நடக்க மாட்டாங்க. நள்ளிரவில் அந்த ரயில் சத்தமே இல்லாமல் போகிறதான் அந்த ஊர் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியே. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் ஒரு பழைய குடிசை ஒன்று இருந்துச்சு. அந்த குடிசையில் பார்த்திங்கன்னா ஒரு கிழவி மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த கிழவி யாருக்கிட்டுமே பேசாது, தனிமையில் தான் எப்பயுமே உட்காந்துருக்குமா. அதான் என்னென்னு தெரியல. ஆனால் அந்த கிழவிக்கு முகங்கள் சுருக்கங்களும் இல்லை, முகத்தில் ரத்த காயமும் கீறல்களும் அதிகமாக கடந்திருக்கு. விசித்திரம் என்னென்னு தெரியுமா, அந்த கிழவிக்கிட்ட ஒரு 6 வயசு குழந்தை ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தை ஒரு நாளும் சிரித்ததில்லை. அந்த குழந்தை கண்ணு கொஞ்சம் விசித்திரமாக இருக்குமா, மேலே யாரையோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுமா. யாரும் அந்த குழந்தை பேர் என்னன்னு கேட்டால் உடனே திரும்பி அவங்க கிழவியை தான் பார்க்குமா. அதுக்கு அந்த கிழவி சொல்லுமா, அது என் பேரன் தான், அவன் யார்ட்டையும் பேச மாட்டான், காது மட்டும் கேட்கணும்னு சொல்லுமா. இந்த ஊர் பொதுமக்கள் நள்ளிரவில் அந்த குழந்த ரயில்வே ட்ராக்கில் நடக்கிற மாதிரி பார்த்துருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அதிசயம் என்னென்னா, அந்த குழந்த நடக்கிறது யாருக்கும் தெரியல, நிழல் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இங்கே தான் இந்த சம்பவத்தை பற்றி புரிகிற நேரம் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு நாள் இரவு ஒரு குழந்தைய ட்ரெயின் மோதிருக்கு. அங்கே ரத்தமும் இல்லை, எந்த தடையும் இல்லை. அதான் உண்மை. அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸார் ஒரு பழைய ரெக்கார்டு எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் புரிய வருது, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கிழவியும் ஒரு குழந்தையும் ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு இறந்துறாங்க. கிழவி இருக்கிறதுக்கு முன்னாடி என் பேரனை யார் பார்க்குறாலும் இரவில் தூங்கவே முடியாதுன்னு சாம விட்டு இறந்துருக்கு. இதுக்கப்புறம் அந்த கோவில்பட்டி நகரத்தில் யாரும் நிம்மதியாக தூங்க முடியல. இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் தனியாக கேட்குறீங்கன்னா உங்கள் பின்னாடி ஒரு கீரல் சவுண்டு கேட்டாலும் கேட்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.